ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன? ஏன்னா நிறைய பேர் இன்னும் நம்ப மாட்டேங்கிறாங்க. வாஸ்துனால தான் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை காரணம் அப்படிங்கிறத அவங்களால இன்றளவுலையும் நம்ப முடியலை. ஸோ இதற்கான ஒரு தெளிவான விளக்கம். அதாவதுமா, பொதுவாக மனித உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது, வீடும் பஞ்சபூதத்தால் ஆனது தான். நம்ம உடம்புல எந்த பூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே பூதம் வீட்டிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ ஒரு வீட்டில் ஒரு மனிதனுடைய உடல் பாதிக்கப்படுகிறது, ஒரு நோயாளியாக மாறுகிறான் அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வாஸ்து தோஷம் இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடணும்னா முடிவு பண்ணிடணும். இந்த பூதங்கள்லேயே மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான பூதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலபூதம். நிலபூதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மண் தன்மை பாதிக்கப்படும் பொழுது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் பாதிக்கப்படுது, உடல்நிலை பாதிக்கப்படுது. உடல்நிலை பாதிப்புன்றது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, உடலில் நாம சத்துக்கள் குறைதல் தான் மண் தத்துவம்னு சொல்றோம். மண் தத்துவம் பலகீனம் அடைஞ்சிருச்சுன்னா அவருடைய உடம்புல சத்துக்களும் பலகீனம் அடையும் என்பதுதான் உண்மை. இப்ப மண்ணை நம்ம உடம்புல என்னென்ன விஷயம் இருக்கிறது, நம்ம உடம்புலயே அயான் இருக்கு, நம்ம உடம்புலையுமே கால்சியம் இருக்கிறது, இது எல்லாமே மண் தன்மையிலும் இருக்கிறது. ஒரு பூமியை நம்ம மண்ணை ரிசர்ச் பண்ணினாலும் அதுக்குள்ளேயும் இருக்கிறதுன்றதை நம்மளால உறுதிப்படுத்த முடியுது இல்லையா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நில பூதம் பாதித்திருக்கிறதினுடைய உச்சபட்சம் தான் அதிகப்படியான வாஸ்து தோஷம்னே நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டுல வந்து கடுமையான உடல் வலி காரணம் இல்லாம இருக்குன்னா அந்த வீடு வாஸ்து குறை இருக்குன்னு அர்த்தம். கடுமையான உடல் வலி, அதிலும் குறிப்பாக இறை வழிபாடு செய்ததற்கு பிறகு ஒரு முறை என் வீட்டில் நான் விளக்கேற்றினேன்னா, நான் என் பாடியில் உடம்பு சோர்வை நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வீக் டைம் எடுக்குது அப்படின்னா அது வந்து நிலபூதம் பாதித்திருப்பதினுடைய வெளிப்பாடு தான். இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ், அந்த முக்கியமாக கால் மூட்டு வீக்கம், பாதத்தில் வந்து எப்போதுமே வந்து ஒரு மாதிரி முள்ளு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அந்த வீடு வந்து வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது இரண்டாவது அர்த்தம்.